திரும்பி வந்தனா இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லடி. நீங்களா மனசு மாறி என்ன வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். நான் இதுக்கடி மாறணும்? நீ தான் மாறணும். வாம்மா. அதான் உங்க அப்பா சொல்லிட்டான்ல, கிளம்பி போ. மாப்பிள, என் அனுபவத்துல சொல்றேன், பொண்டாட்டியுடைய அருமை அவ இருக்கும்போது தெரியாது. சரிதான், போயா. அப்பா போலாம்ப்பா. கிளம்பி போடி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் பிரியா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன் தங்கச்சி, நான் இங்கே நிற்கிற தொந்தரவா இருக்கா? நீ தொட, நான் போகிறேன். நீ என்னை இங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? உங்களை விட்டுட்டு ஊருக்கு போய் வக்கீல பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேன். சில பேர் என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்கப்பா. கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. என்ன யோசிச்சாலும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாருங்க நீங்க? ஹலோ, உங்களை தாங்க. திரும்புங்க. ஹலோ. ஏய் ஏய், இதான்ப்பா நடந்துச்சு. ஏற்கனவே வீட்டை விட்டு போன ஸ்னேகா திரும்ப வராமலே போயிட்டா. அந்த மாதிரி இன்னொரு முறை நடக்க வேண்டாமா? நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பாரு ராஜி, கஸ்தூரி குணமாகணும், இல்லை அவளை தேடி யாராவது இங்கே வரணும். அது வரைக்கும் அவள் நம்ம பாதுகாப்பில் இருக்கிறது அவளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் நல்லது. நம்ம பாதுகாப்பில் இருக்க பொண்ணுக்கு தப்பா ஏதாவது நடந்தா அதுக்கு நாம காரணம் ஆயிடுவோமா? எல்லாத்துக்கும் மேல கஸ்தூரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அதுக்கப்புறம் இஷ்டம். கேளம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு டொனேஷன் கொடுக்க சொல்லி எங்கள் மேடம் என்ன அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே நான் போயிருந்தேன். அந்த ஆசிரமத்தில் கஸ்தூரியை நான் பார்த்தேன். அண்ணே, இந்த பொண்ணு சேவாதுன்னு சுற்றிட்டு இருப்பா. எதோ சேவஸுக்கு போயிருப்பா. ஏன்பா, அவள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால அவளை ரொம்ப பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அந்த ஆசிரமத்துக்கு அவள் தனியாரில் வந்திருந்தா.
தனியாவா? கூட மாமா ராஜி யாருமே இல்லை? யாரும் இல்லை. ஓ, அவ தனியா வந்திருந்தா. அது மட்டும் இல்ல, தான் யாருங்கிறதே தெரியாம இருக்கிற கஸ்தூரிய அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பெரியவர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பர்த்டே போல. அந்த பர்த்டேக்காக தான் அவ அங்க வந்திருந்தா. அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருந்தா. அப்பான்னு தான் அவரை கூப்பிட்டா. அவரும் அவகிட்ட ரொம்ப பாசமா பழகினாரு. தம்பி, ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்த கஸ்தூரிக்கும் இன்னைக்கு நான் பார்த்த கஸ்தூரிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவளை பார்த்தா ஒரு அம்னீஷியா பேஷண்ட் மாதிரியே இல்ல, ரொம்ப தெளிவா இருந்தா. எல்லார்கிட்டையும் ரொம்ப நாள் பழகின மாதிரி ரொம்ப சகஜமா பேசிட்டு இருந்தா. ஓ, நீ எப்போ பார்த்தேன்னு சொன்ன? இன்னைக்கு காலையில்